அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம தரமான சம்பவத்தை பார்த்துடலாம். ஏன்னா இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி சண்டே அதுவுமா கொஞ்சம் ஷார்ட்டாக முடிக்கலாம் தான் நினச்சேன். ஆனால் நடக்கின்ற சம்பவம்லாம் பார்த்தோம் அப்படின்னா, வருகின்ற செய்தியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வேறு மாதிரி இருக்குது. அதனால் உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன்லாம் வேண்டாம். ரொம்ப அப்படியே சர்ப்ரைஸாக அவங்க நிறைய தகவல்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு 4 தகவல் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸாக இருக்க போது. அதனால் நேராக நம்ம சம்பவ இடத்துக்கு போயிட்டேக்கலாம். நம்ம டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. அந்தளவுக்கு ஒரு அவசர செய்தியாக பார்க்குறேன் நான். ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இஸ்ரேல், ஈரான், அந்த ஏமன், ஹவுதிகள் நடத்தின தாக்குதல் இதெல்லாம் தாண்டி நம்ம பக்கத்தில் பாகிஸ்தானுடைய விவகாரத்தை வந்து பார்த்துடலாமா? இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு பக்கத்தில் பார்க்குறீங்க இல்லையா? இவன் யார் அப்படின்னா, சீனியர் லக்ஸரி தொய்பானுடைய ஒரு சீனியர் பர்சன், ஃபாரிஸ் சயீத் அப்படின்னு அவன் பேர். இந்தியாவிலிருந்து தேடப்படும் குற்றவாளிகள் லிஸ்ட்டில் ரொம்ப டாப் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர். இன்றைக்கி ஒரு ப்ரேயருக்கு ஒன்று கலந்துக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த வீடியோ பதிவு என்னன்னா, ஃபஸ்ட்டு நல்லா தான் பேசினதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி ஆக்டிவாக தாங்கண்ணான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த வீடியோ பதிவு முழுசாக பார்த்திங்க அப்படின்னா, ஒரு மசூதியிலேருந்து வெளியே வந்து உட்காராரு. மசூதி முடிஞ்சது வெளியே வந்து உட்காராரு. அப்புறம் அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுறாரு. கொண்டு போயிட்டு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுறாங்க. இறந்து போனதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த மருத்துவமனை ரிப்போர்ட் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இட்ஸ் நாட் ஏ ஹார்ட் அட்டாக், இட்ஸ் ஏ சம் வே ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபுட் அப்படின்னா, இதற்கு முன்பு இவர் வேறு எங்கே சாப்பிட்டாருன்னு தெரியல, அந்த சாப்பிட்ட இடத்துல பாய்சன் கலந்துருக்கு, அதனால தான் அவர் இறந்துருக்கிறார் அப்படின்றாங்க. இவர் வந்து ஒரு டாப் லக்ஸரி தொய்பானுடைய மிகப்பெரிய ஒரு தீவிரவாதி. இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய மசூதியில் சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இறந்து போகிறான். சரி, இது வந்து நம்ம சாதாரணமாக கடக்கக்கூடிய செய்தி இல்லை, ரொம்ப ஒரு தீவிரமாக பார்க்கக்கூடிய ஒரு செய்தி. நேற்று ஒரு நாள் முன்பு இஸ்ரேலினுடைய பெஞ்சமின் நெதன்யாஹு அவர்களும் பிரதமர் மோடி அவர்களுடைய சந்திப்பு, அதுக்கப்புறம் நம்முடைய உளவுத்துறையும் கிட்டத்தட்ட அதுவும் ஒரு சில மீட் நடந்ததாகவும் சொல்கிறாங்க. அரசியல் பூசலான தகவல்கள். அதில் என்ன உறுதிப்படுத்திய தகவல் சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, ஹமாஸ் வந்து தொடர்ந்து இந்த லக்ஸரி தொய்பாக்களுக்கு பெரிய ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா அந்த பேராகிளைடர் அப்படின்னா உள்ளே இருந்து, அதாவது இந்தியாவுக்குள்ளே ஊடுருவி சம்பவத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பேராகிளைடர் மூலிமா இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கான திட்டங்களை அவங்க வழிவகுக்கிறாங்க. இது யார் பெருசாக உதவி பண்ணுறாங்க அப்படின்னா ஐஎஸ்ஐ. பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ வந்து மிகப்பெரிய அளவுக்கு நீரிலையும் சரி நிலத்திலையும் சரி அவங்க வந்து இங்கே தாக்கல் நடத்தினதுக்கப்புறம் இங்கே மாட்டிக்காமல் இங்கிருந்து எப்படி தப்பிக்கிறதுக்கான முழு திட்ட வேலையில் மிக கடுமையான பயிற்சிகள் மேற்கொள்கிறாங்க. ஏற்கனவே இந்த வீடியோ பதிவு வந்து ஷேர் பண்ணது எப்போ அப்படின்னா, 2/6/2025 ஒரு ஐஎஸ்ஐ அவருடைய உளவு அமைப்பு, யார் காஷ்மீர் உடைய பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் ஒரு 90 யங்ஸ்டர்ஸுக்கு மேலே ஒரு ஒரு கேம்ப்பு மாதிரி நடத்துகிறாங்க. அந்த கேம்பில் ஹமாஸ்னுடைய முக்கிய நபர்கள் வந்து கலந்துக்கிட்டதுக்கப்புறம் தான் இந்த ட்ரைனிங் எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பு துண்டிக்கலாம் இல்லை, மிகப்பெரிய ட்ரைனிங்லாம் போயிட்டுருக்கு. இப்போ ரீசண்டாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில் ஒரு ஊடுருவல் நடந்திருக்கு, துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. இன்னும் சம்மந்தப்பட்ட நபர் வந்து இன்னும் பிடிக்கல, தேடுதல் வேட்டையிலே தான் ஈடுபட்டுக்கிறாங்க. எங்கே இருக்கிறான்னு தெரியல, பட் இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டான்னு தெரியல. பட் இங்கேருந்து பேராகிளைடரில் போனாலுமே வந்து ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது விசிபிள் ஆகிடும். பட் இந்த சம்பவம் எல்லாமே வந்து இப்போ ஒரு அன்டிஸ்க்ளோஸ்டான ஒரு விஷயமா அப்படியே ஒரு இந்த சம்பவம் எல்லாமே அரசல் புரசலாக மறுவைத்த நபர்கள் கிட்டத்தட்ட உறுதியாக சொல்கிறாங்க. ஒரு பெரிய விஷயத்துக்காக பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோப் இது எந்த மாதிரியான கான்வர்சேஷன் எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம். பட் மர்ம நபர்களால் அங்கே இஸ்லாமாபாத்தாக இருக்கட்டும் இல்லை எங்கேயா இருக்கட்டும், லக்ஸரி தொய்பானுடைய தீவிரவாதிகள் மிகப்பெரிய அளவுக்கு வேட்டையாடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதும் ஒரு
டீட்டெயிலான ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயமாகவும் நம்ம சொல்லிடலாம். சரி, இப்போ நம்ம அது என்னப்பா டீட்டெயில், அது என்ன குறிப்பிடத்தகுந்த விஷயம்னா, நம்ம டீட்டெயில்னால் எல்லா விவகாரத்தையும் பார்த்துட்ருக்கோம்ல. ரீசெண்டாக கூட பாகிஸ்தான் நாகபடி காஷ்மீரில் லக்ஸரி தொய்வாண்டிய ஒரு சில நபர்கள்லாம் வந்து புலம்பி தள்ளுறாங்கல்ல. நம்ம இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே 30க்கும் மேற்பட்ட முக்கிய தலைவர்கள் நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த ஆங்கிளில் நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம பிக்கஸ்ட் ட்விஸ்ட் என்ன, நெதன்யாகு அவர்கள் இன்றைக்கி 2 செய்தி இந்த உலகத்துக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. முதல் செய்தி, ட்ரம்ப் வந்து நாங்கள் மிகப்பெரிய அளவுக்கு நேசிக்கிறோம், எங்களுடைய மிகப்பெரிய ஒரு நண்பர். ஆனால் வாய்ப்பு கிடைத்தவுடன் ஈரான் மீது தாக்குதலை உறுதி செய்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அப்போ ட்ரம்ப் மீது நான் அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்கேன், மரியாதை வைத்திருக்கேன், வெள்ளை மாளிகையில் என்னுடைய மிக சிறந்த நண்பருமே கூட. பட் ஆனால் ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாதுன்ற முயற்சியில் அமெரிக்காவும் நாங்களும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கூட்டாண்மையை நான் மதிக்கிறோம். அதே சமயத்தில் நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன், ஒப்பந்தம் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி, அங்கே ஈரானிடம் அணு ஆயுதம் இருப்பதற்கான ஒரு சிறு துளி தெரிந்தாலும் உடனடியாக இந்த தாக்குதல் தொடங்கப்படும். இது எங்கள் நாட்டை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது, எங்கள் இஸ்ரேலுடைய பாதுகாப்பை சமரசம் ஏற்படுத்தக்கூடாது. நான் பிரதமராக இருக்கும் வரை இனி ஈரானிடம் ஒரு சிறு அசைவு ஏற்பட்டாலும் இந்த தாக்குதலை உறுதி செய்து கொள்ளுங்கள் இந்த நொடியிலிருந்து அப்படின்னு சொல்கிறாரு. இதில் நிறைய உள்ளர்த்தங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம நேரடி தாக்குதலாம் பார்க்கலாம். இது வந்து பிளான் பி. நம்ம நேற்று இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அது என்னப்பா பிளான் பி அப்படின்றதுக்கு முன்பு மற்றொரு விவகாரத்தையும் பார்த்துடலாம். அந்த 15 அம்ச கோரிக்கையை வந்து டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இஸ்ரேல் தரப்புலேருந்து. காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபேக் டிஸ்மேண்டில். அந்த ஆயுதங்களை ஒப்படைச்சு டிஸ்மேண்டில் பண்ணுற குழுவில் நாங்கள் சுத்தமாக புறக்கணிக்கப்படுறோம். அமெரிக்காவும் இருக்கான்னா கிடையாது, எகிப்து இருக்காங்க, அவங்க அரபு நாடுகளுடைய கூட்டாளிகள் தான் அதில் இருக்காங்க. அவரோட நம்பகத்தன்மை இல்லை. அது இல்லாமல் முழுமையாக அவங்க ஆயுதங்களை ஒப்படைக்கிறாங்கன்றது என்ன நம்பிக்கை? இது முழுக்க ஃபேக். இவங்களா ஒரு செட் பண்ணிக்கிட்டு பண்ணப்படுகிற ஒரு ட்ராமா. அதனால் இதை நாங்கள் ஒத்துக்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தனது தாக்குதலை தீவிரப்படுத்தி இருந்தாங்க. ரவிக்குமார் ஆர்கே சேனலில் உங்களுக்கு டீட்டெயிலாக அதுக்கான பதிவுகளை நான் போட்டிருந்தேன் நான். அதே சமயத்தில் இஸ்ரேலினுடைய டைலாக், குறிப்பாக நெதன்யாகுவோட டைலாக்கை வந்து அவங்களுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஸ்மோட்ரிச் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, 2 விஷயம் கேபினெட்டில் டிஸ்கஸ் பண்ணதும் சரி, ஒன்று ஹமாஸுடைய விவகாரம், இன்னொன்று லெபனானுடைய விவகாரம், இன்னொன்று ஈரானுடைய விவகாரத்தில் எந்த சமரசமும் இல்லை, நாங்கள் கிட்டத்தட்ட அந்த சூழ்நிலை தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹமாஸ் வந்து இன்றைக்கி அமெரிக்கா கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறாங்க. ஹமாஸுடைய குழுக்கள் வந்து, ஐயா எங்களை வந்து சீக்கிரமாக அடுத்த லெவலுக்கு கொஞ்சம் அமைதி சுச்சுவேஷனை கொண்டு போங்க, இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது, அதனால் எங்களுக்கு நாங்கள் ஆயுதங்களை போட்டு சரணடை தயாராக இருக்கோம், எங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக ஒரு பீஸ் ஏற்படுத்துங்க, உங்களுடைய கோரிக்கையை பாருங்கள், உங்கள் நண்பர்கள் மீறுறாங்க, எங்களை சீக்கிரமாக கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெஸ்ட் பேங்க் பகுதியிலும் தொடர்ந்து நிறைய வீடுகள் வந்து கிட்டத்தட்ட தரைமட்டமாக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் தரப்பில் இருந்து. இல்லீகலாக வந்து கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு அடிப்படையில் தரைமட்டமாக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். என்ன விஷயத்துக்கு வரேன் அப்படின்னா, இஸ்ரேல் சொன்ன அந்த டைலாக்கு, அமெரிக்கா மீது நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? அமெரிக்கா ஒற்றை காலில் பிடிவாதமாக அணு ஆயுதத்தை முழுமையாக நீக்கப்படும் வரை எங்களுடைய இலக்குகள் கொஞ்சம் கூட நிலை குறையவே குறையாது அப்படின்ற ஆங்கிளுக்கெல்லாம் போயிட்டாங்களே அப்படின்னா நெவர். இன்றைக்கி வந்து இது ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அராக்சி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நாங்கள் வந்து மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். இனி நாங்கள் எங்கள் ஐதுல்லா அலி காமனி அவங்களை அசாசினேஷன் பண்ணவங்கள ஒவ்வொரு சொட்டு ரத்தம் வந்து கொதிச்சிட்ருக்கு. அந்த கொதிச்சிட்ருக்கிற ரத்தத்தை வந்து பேச்சுவார்த்தை மூலியமெல்லாம் தீர்வு கிடைக்காது. நாட் ஃபர்கிவ் அண்டு நாட் ஃபர்கெட் அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்து சொல்கிறாங்க. இதை சொல்லிவிட்டு நாங்கள் அமெரிக்கா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலை, அது நாங்கள் தெளிவாக இருக்கோம், நாங்கள் ஓமன்கிட்ட மட்டும்தான் நடத்துகிறோம், ஜஸ்ட் ஒரு மெசேஜ் ஒரு கன்வே பண்ணுறோம், அவ்வளோதான். அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முகாந்திரமும் இல்லை, அருகதையும் இல்லை. அவர்கள் இந்த ஆட்டத்தில் கிடையாது, அவங்களாம் அவுட் ஆஃப் சிலபஸ் அவங்க. அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் பேசிடாதீங்க, முழுக்க ஓமன்கிட்ட பேசுகிறோம், அவ்வளோதான் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அப்போ இது வந்து ஈரானுக்கு இல்லை, அமெரிக்காவுக்கு இடப்படுகிற சவால். இப்போ அமெரிக்காவுடைய சர்வே எல்லாம் என்ன சொல்ல வருது, இப்போ அடுத்து வந்து மிட் டேர்ம் எலெக்ஷன் என்ன சொல்ல வருது அப்படின்னா,
இந்த யுத்தம் தொடர்ந்து இவங்க இதை அப்படியே இழுத்து பிடிச்சிட்டே இருந்தாங்கன்னா, இந்த விலையேற்றம் குறையாமல் இருந்தது அப்படின்னா ட்ரம்ப் வந்து தோக்குறாரு. ஏன்னா விலையேற்றம் அதிகமாகிடுச்சு, உடனடியாக அவர் குறைச்சே ஆகணும். சரி, ஆப்ஷன் பி என்ன? அனௌன்ஸ் பண்ணிவிடுங்க. ஈரானுக்கு எதிரான இந்த யுத்தத்தில் நாங்கள் பெருமளவுக்கு ஏற்கனவே அவர்கள் மலைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் வெற்றி, மாபெரும் வெற்றி. அவங்கக்கிட்ட அணு ஆயுதங்களை இன்னும் அவங்க கொண்டு வர சூழ்நிலை வந்து இப்போதைக்கு கிடையாது. அதனால் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் வந்து கண்டிப்பாக இனி டோல் இருக்காதுன்ற அடிப்படையில் இப்போதைக்கு நாங்கள் ஒரு வெற்றியை அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய இதை வந்து விலகிறாங்க. அதற்கு தான் இறுதி கட்டமாக அமெரிக்கா என்ன முயற்சி எடுக்கிறாங்கன்னா, இங்கே வருப்பா, நீ இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கூட ஹோல்டு பண்ணு, அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 60 நாள் வரைக்குமாவது கொஞ்சம் அப்படியே ஹோல்டு பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக அனுப்புனீங்கன்னா போதும், நாங்கள் வெளியேற கண்டிஷனில் இருக்கோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, அமெரிக்கா இந்த அளவுக்கு ஏன் நகர்றாங்க அப்படின்னு இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்கா இருக்க அரபு நாடுகளை ஃபுல்லாக அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் உலக பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஏற்படுது. அமெரிக்கா ஒட்டுமொத்தமாக விலகிட்டு வான்தடுப்பு சாதனங்களை வைத்து பயன்படுத்துவது தான். இப்போ ஃபுல்லாக இஸ்ரேலுக்கு கொண்டு போயிட்டு வான்தடுப்பு சாதனங்களை இப்போ அங்கே நம்ம யூஸ் பண்ணால் என்னன்ற இன்னொரு கொஷின். ஏன்னா இதுவரை அமெரிக்கா நடத்திய தாக்குதலை இங்கிருந்து நடத்தினாங்களா, இந்த அரபு நாடுகள் நிலைகள் நடத்தினாங்களான்னா இல்லை. இப்போ இந்த ஒரு அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் அமெரிக்கா முழுமையாக விலகுகிறது, இஸ்ரேல் உள்ளே நுழைகிறது. இஸ்ரேல் வந்து கிட்டத்தட்ட நான் இதை வாருக்கான தாக்குதலாகவே நான் பார்க்குறேன் நான். ஏன்னா அதில் அவ்வளோ உள்ளர்த்தங்கள் இருக்குது நெதன்யாஹு அவர்கள் பேசினதில். அதனால் அவங்க விலகி போகும்போது இஸ்ரேல் தாக்கல் நடத்துது அப்படின்னா இவங்க இஸ்ரேலை மட்டும்தான் அடிக்க வேணும். அதுதான் இப்போ கூட சூழ்நிலை அமெரிக்கா. அதையும் தாண்டி அரபு நாடுகள் அடித்தாங்க அப்படின்னாங்கன்னா அது அவங்க பாடு, அவங்க பங்காளிங்களாச்சு, அவங்களாச்சு. அது அமெரிக்கா வந்து அந்த அளவு சொல்லிடுவாங்க. அப்போ இஸ்ரேலை மட்டும் ஒரு குவிந்து அடிக்கும்போது அது நம்மளுக்கு கொஞ்சம் தடுப்பு சாதனங்கள் சரி மீதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், அந்த ஆங்கிளில் வந்து நகர்றாங்க. ஸோ இவர் சொல்கிற டைலாக்கும் கூடிய வரையில் வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இன்னைக்கு உறுதிப்படுத்தியிருக்காங்க. கண்டிப்பாக ட்ரம்ப் அவர்கள் ஒரு வெற்றி அனௌன்ஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர் எப்படினாலும் அனௌன்ஸ் பண்ணுவார், அவர் சாதாரணலாம் கிடையாது. வெற்றி மாபெரும் வெற்றி, நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம், அவ்வளோதான். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பிரச்சனையை நீங்கள் தீர்க்கணுன்னா அரபு நாடுகள் நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் அவங்க பேசிக்கோங்க, நான் அங்கேருந்து கிளம்புறோம், இதுக்கப்புறம் நீங்களாச்சு அவங்களாச்சுன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அப்படி விலகும் பட்சத்தில் இஸ்ரேல் நேரடியாக உள்ளே நுழைந்து தாக்கல் நடத்தும். இஸ்ரேல் அதை சமாளிப்பதற்கான முழு திறமையும் எங்களிடம் இருக்கிறது. இனி அவங்க அடிப்பாங்களா, அடிக்கிட்டோம், நாங்கள் பதிலுக்கு நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இனி யுத்தம் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி பிளான் பிக்கு வந்து நகருது. அமெரிக்கா வெளியேறுது, இஸ்ரேல் உள்ளே நுழைகிறது. அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை கணித்த ஈரான் இஸ்ரேலுக்கு மிக கடுமையான ஒரு வார்னிங் கொடுத்து கொண்டிருக்கிறது இன்று காலை முதல். சரி, இங்கே ஹவுதிகளோட சூழ்நிலை என்ன ஆச்சு? ஹவுதிகள் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ஒரு 20க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வந்து அடிக்கிறாங்க ஒரு போர்ட்டு மீது. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு போர்ட்டுங்க அது. ஏமனுக்கு வந்து ஆயுத சப்ளை வரக்கூடிய ஒரு போர்ட். இன்றைக்கி மேபி ஆயுத சப்ளை வந்திருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களா, ரவுண்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். இந்த ரவுண்ட் பண்ண இடத்துல வந்து மோச்சா, இந்த மோச்சா அப்படின்ற ஒரு போர்ட்டு மீது அட்லீஸ்ட்டு ஒரு 20 ட்ரோனு, ஒரு 15 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை அடுத்தடுத்து அடிச்சிருக்காங்க. திரும்பிய திசையெல்லாம் வந்து பற்றி எரிஞ்சிட்ருக்கு. பாதி அவங்க சுட்டு வீழ்த்துன்னு சொல்லியிருந்தா கூட மீதி பாதி வந்து நேரடி ஹிட்டு, மிகப்பெரிய ஒரு ஹிட்டு. அப்போ ஹவுதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, இது அவங்களுடைய ஆயுத ஏற்றுமதியை முழுமையாக தடுத்து கொண்டிருக்கிறோம். எதிரிகள் ஆயுதங்களை சேகரித்து எங்களை தாக்கல் நடத்தலாம் என்று நினைத்திருந்தார்கள். அந்த ஆயுதங்களே வந்து சேர விடாமல் தடுத்து கொண்டு துல்லிய தாக்கலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். அப்போ மிகப்பெரிய ஒரு முக்கிய துறைமுகத்தின் மீது தாக்கலை நிகழ்த்திருக்கிறது ஹவுதிகள். நேற்று இந்த பக்கம் தரைப்படை தாக்குதலை உள்ள நுழையும் போது அந்த தரைப்படை தாக்குதலை முறியடிப்பதற்கான தாக்குதலை நடத்தி வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்ற ஹவுதிகள் இன்று துறைமுகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். இந்த துறைமுகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 7 பேர் இறந்து போயிருக்கிறாங்க, 15க்கும் மேற்பட்டவர் வந்து படுகாயம் அடைந்திருக்கிறாங்க. அப்போ ஹவுதிகள் சொன்ன வசனத்தை விட இப்போ ஏமனுடைய முக்கிய தலைவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் வார். ஈரான் கொடுத்த ஆயுதங்களை வைத்து எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க அப்படின்னாங்கன்னா நிச்சயம் நாங்கள் பதிலடிகள் கொடுப்போம்ன்றாங்க. ஆனால் இதுவரை இந்த ஏமன் குரூப், அதாவது சவுதியினுடைய பேக்கட் ஃபோர்ஸ் குரூப் ஹவுதிகள் மீது
சும்மா ஒரு சின்ன ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இது வரைக்கும் தொட்டிருக்காங்களா, இவங்க ரீச் பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒன்றும் ரீச் பண்ணல. ஆனால் இவங்க வந்து ஏமனுடைய முக்கிய போர்ட்டிலிருந்து மிக முக்கிய நிலைகளை அடிச்சிருக்காங்களான்னா எஸ். இன்னைக்கு காலையில் சவுதி வந்து அந்த எண்ணெய் கிடங்குகள் மீது பக்கத்தில் கத்தார் பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிலைகள் மீது அடிக்கலை அப்படின்னு சொன்னால் கூட நிறைய தகவல்கள் உறுதிப்படுத்திய தகவல்கள் வருகிறது. ஆனால் சவுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துட்டு இருக்காங்க. இதுவரை நடந்த இந்த தாக்குதல்களில் கன்க்ளூஷனுக்கு வந்தோம் அப்படின்னா ஏமன் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்து கொண்டிருக்கிறது. சவுதி மிகப்பெரிய அதாவது இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. ஹவுதிகள் தனது பாத்தில் இன்ன வரைக்கும் ரொம்ப சக்ஸஸாக போகிறாங்க. அது கிரவுண்ட் ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, ஆயுதங்கள் வரதா இருந்தாலும் சரி, அதை சவுதிகள் அடிக்கிறதா இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுறாங்க. இவங்களுடைய எந்த நிலைகளும் இது வரைக்கும் அவங்களால தொட்டு கூட பார்க்க முடியல. யார்? ஹவுதிகளுடைய முக்கிய நிலைகளை கிரவுண்ட் ஃபோர்ஸாக சரி எதுவுமே தொட்டு கூட பார்க்க முடியவில்லை என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஆனால் அடிஷ்னலாக இந்த ஏமன் ஹெவனி ஹவுதிகள் இருக்காங்களே, நேர் ஆப்போசிட்டில் டிஜிபவுட்டி, அங்கே ஒரு அவசர அழைப்பு ஒன்று திடீர்னு அமெரிக்காவுடைய ஏர்க்ராஃப்ட் தொடர்பு துண்டிக்கப்பட்டதாக வந்து சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா அந்த ஏர்க்ராஃப்ட் இல்லைப்பா, அது வந்து ஒரு மிலிட்ரி ட்ரோனு திடீர்னு தொடர்பேலிக்கு துண்டிக்கப்பட்டு அது அந்த டிஜிபோட்டி பக்கத்துலேயே விழுந்து வெடிச்சிருக்கு. பதிவும் வந்திருக்கு. ஹோப் இதை சுட்டு வீழ்த்தினாங்களா இல்லை அதுவாக கிராஷ் ஆகி விழுந்துச்சான்னு தெரியல. அப்படி சுட்டு வீழ்த்தினா கூட இப்போது நிலைமைக்கு அமெரிக்கா ஹவுதிகள் மீதோ இல்லை ஈரான் மீதோ தாக்கல் நடத்துவதை பெருசாக விரும்பலை, கொஞ்சம் தள்ளியே நிற்கிறாங்க. அதனால் கம்முன்னு வெற்றி நம்ம வெற்றின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு நம்ம கேட்க ஓட்டிட்டு போயிடலான்ற மனநிலையில் இருப்பதாக சொல்கிறாங்க. சிரியா என்று 6 ஒரு ISIS தீவிரவாதிகளை கைப்பற்றியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய புகைப்படங்களை வெளியிட்டிருக்காங்க. அடுத்து சிரியா ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அமெரிக்காவுக்கும் ஐரோப்பா நாடுகளுக்கும். ஏன்னா சிரியா மீது இருக்கக்கூடிய அடுத்தடுத்த தடைகளை நீக்கி நட்புறவை பாராட்டி கொண்டு இருக்கும் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் சிரியா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டாங்க, இந்த உலகத்தில் எல்லாருமே எங்களுக்கு வேணும், நான் குறிப்பிட்ட நாடுகள் சார்ந்து இருக்க விரும்பவில்லை, எனக்கு அமெரிக்கா ஐரோப்பா மட்டும் கிடையாது, எனக்கு ரஷ்யாவும் வேணும்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு பேச்சுவார்த்தை ரொம்ப ஒரு 3 மாதத்துக்கு மேலே தொடர்ந்து போயிட்டே இருக்குது. இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க, இது வந்து அகமத் அல் சஹாரா அவர்கள் வர்றதுக்கு முன்பு இந்த இடத்துல 2 பேஸ் இருக்குது. ரஷ்யாவுடைய ஏர் பேஸ் ஒன்று இருக்குது, ரஷ்யாவுடைய நேவல் பேஸ் இருக்குது. இதற்கு முன்பு இருந்த அரசாங்கம், அந்த அரசாங்கம் முழுமையாக அவங்கக்கிட்டே கொடுத்துட்டாங்க ரஷ்யாக்கிட்டே. அதனால் அதை வைத்து ஏற்றுமதி இறக்குமதி இது எல்லாத்தையும் வந்து பெரிய அளவுக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க அகமத் அல் சஹாரா டீம் வந்து அதை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாங்க. அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. பட் நட்பின் அடிப்படையில் தான் அமைச்சாங்க. அவங்கள தாக்கல் நடத்தி இழப்புகள்லாம் ஏற்படுத்தலை. இல்லைப்பா நாங்கள் அங்கேருந்து கிளம்பிக்கிறோம் அப்படின்னு தான் இவங்க ரஷ்யா கிளம்பி போயிட்டாங்க. பட் இடையில் அகமத் அல் சஹாரா வந்து மாஸ்கோ போயிருந்தார். மாஸ்கோ போயிட்டு அப்புறம் அவங்க டீம் வந்து வந்தாங்க. இப்போ ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த காமேனியம் ஏர்போர்ட்டும் இன்னொன்று வந்து டார்டஸ் போர்ட்டு, இந்த 2 பகுதியும் ரஷ்யா கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் ஜாயின்ட் மிலிட்ரி ஃபோர்ஸ் அடிப்படையில் கொடுக்குறாங்க. தனிப்பட்ட முறையில் ரஷ்யாவுக்கே முழு சொந்தம் கிடையாது, எங்களுடைய இராணுவமும் இணைந்திருக்கும். பட் நட்பின் அடிப்படையில் நீங்கள் முழுமையாக செயல்படுத்தலாம். ஒன்று நீங்கள் ஏற்கனவே நீங்கள் பண்ணதை எங்கள் கண்ட்ரோலில் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ரஷ்யா ஒன்றும் ஹாப்பி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு போர்ட் அது இடத்துல. ஏன்னா ஏற்கனவே அவங்க பல மில்லியன் அண்ட் பில்லியன் அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. அதனால் ஒரு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இனி கோட்டசாமி சும்மா இருப்பாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் சிரியா மீது இருக்கக்கூடிய தடைகள்லாம் நீக்கிட்டு இந்த ஒரு காரணத்திற்காக மறுபடியும் அவர்கள் மீது தீவிரவாத முத்திரைகளை குத்தவும் முடியாது. ஏன்னா இவங்க வாயாலே சிரியா வந்து இட்ஸ் எ குட் கண்ட்ரி, வெரி வெரி குட் கண்ட்ரி அண்ட் பியூட்டிஃபுல் கண்ட்ரி, அமைதியை நோக்கி போயிட்டுருக்குன்னு இதே ஐரோப்பாவும் புகழ்ந்துட்டு இருக்காங்க. பட் ரஷ்யாவுக்கு கொடுத்தது என்ன சொல்ல போகிறாங்கன்றதை பார்க்கலாம். வீடியோட நிறைவு பகுதியில் ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா, நார்த் கொரியா வந்து நிறைய கெயின் பண்ணியிருக்காங்க இந்த கிரவுண்டு ரியாலிட்டியில். கிட்டத்தட்ட 50,000க்கு மேற்பட்ட வீரர்கள் மறுபடியும் உள்ளே வராங்க. இந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை லேர்ன் பண்ணி அவங்க என்ன பண்ண போகிறாங்க, என்ன அவங்க அடுத்த சம்பவம் பண்ண போகிறாங்கன்னா, சவுத் கொரியாவுக்குள்ளே நுழைஞ்சு அடி என்று அடித்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிடுவாங்க. அதை வந்து ஒரு முன்னோட்டமாக இந்த ஒரு கள நிலவரத்தையும் கலா யதார்த்தத்தையும் எங்களால் பார்க்க முடிகிறது. ஓ தென்கொரியா தேசமே, உங்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் உங்களுடைய வீரர்கள் எங்கள் வீரர்களுடன் இணைந்து யுத்தத்தில் கலந்து நீங்களும் இதே மாதிரி கற்றுக்கொண்டீர்கள் என்றால் நாளை உங்களை காப்பாற்றி விடலாம். இல்லை என்றாலும், உங்களுக்கு வர மனது இல்லை என்றாலும்,
நாங்கள் தென்கொரியாவுடன் இணைந்து வடகொரியா உள்ளே நுழைவதை தடுப்பதற்கான அனைத்து அக்ரிமெண்ட்டும் நாங்கள் போகிறதுக்கு தயாராக இருக்கோம். நீங்கள் ட்ரோன்லேருந்து மற்ற ஆப்ரேட்டிங்லேருந்து எல்லாமே எப்படி இயக்குவது, எப்படி நீங்கள் க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறது, எல்லை களத்தில் எப்படி சமாளிப்பது, அனைத்து வித பயிற்சிகளும் இனி தென்கொரியாவுக்கு அளிக்கப்படும் அப்படின்றாங்க. மனுஷன் வாழ்க்கையில் நாடி நரம்பு தசை மூளை எல்லாமே அப்படி கிரைனோட இருக்கிறாரு. யார்? ஜெலன்ஸ்கி. ஒன்று உங்களுக்கு தோணும், அது பிரெயினியாக நினச்சிடாதீங்க. இடையில் ஒரு காமெடி சொன்னால் அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். சரி, என்ன காரணம் அப்படின்னா, இப்போ தென்கொரியாவுடைய வீரர்கள் அவங்க உங்களுக்கு யுத்தத்துக்கு தேவை. இப்போ என்ன காரணம்? நீங்கள் கற்றுக்கணுன்ற அடிப்படையில் சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் ஐரோப்பா தேசமே உங்களை காப்பாற்றணுன்னா உங்கள் வீரர்கள் அனுப்புங்க, இல்லைன்னா நாளைக்கு உங்களை பிடிச்சிருவாங்கன்னு இந்த கதையத்தனால ஓட்டிகிட்டு இருந்தார். இப்போ கொஞ்சம் மாறி வந்திருக்கு. இந்த பதிவுகளை பாருங்கள். இந்த பதிவுகள் ரஷ்யா நடத்திய தாக்குதல் கடந்த ஒரு வாரத்தில். அது இல்லாமல் நேற்று இரவு ஒடிசா அண்ட் கார்கிவ் பவல்கிரட் அப்படின்ற ஒரு பகுதியில் பெரிய ஒரு தாக்குதல், பிக்கஸ்ட் அட்டாக் நடத்தியிருக்காங்க. இப்போலாம் ஷார்ட்டாக நடத்தினாலும் சக்ஸஸ் பண்ணுறாங்க ரஷ்யா. இதுக்கு முன்னெலாம் ரொம்ப வாங்க நிறைய அடித்தாங்க. இப்போலாம் அப்படிலாம் இல்லை, சும்மா ஒரு 10 தான் சொல்லி வச்ச மாதிரி அடிக்கிறாங்க, சக்ஸஸ் பண்ணுறாங்க. வான்தடுப்பு சாதனங்கள் இல்லாதனால இது அடுத்த லெவலுக்கு போகுது. இன்றைக்கி முதல் முறையாக உக்ரைனுக்குள்ளார நிறைய சூப்பர் மார்க்கெட்லாம் அந்த உணவுப் பொருட்கள் மீது பற்றாக்குறையை பார்க்குறேன். ஏன்னா அவங்களுக்கு ஒடிசா துறைமுகம் தான் மேஜர் ரூட். அவங்களுக்கு அந்த ரூட்டை அடிக்கிறாங்க. சுத்தமாகவே அவங்களால இறக்குமதி பண்ண முடியல. எந்த கருங்கடலை வைத்து மிரட்டி தாக்கல் நடத்தி ரஷ்யாவோட ஒட்டுமொத்த ஏற்றுமதி முடக்கிறோன்னு நினச்ச அதே ஜெலன்ஸ்கிக்கு நீங்கள் அவங்களுக்கு எகைன்ஸ்டாக மாறிடுச்சு. சரி, போலந்துலேருந்து தரைப்படை அதாவது ரூட் வழியாக வருமேனா, ஏற்கனவே போலந்து விவசாயிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறதுனால அங்கே நிறைய செக் போஸ்ட். உக்ரைனுக்குள்ளே நீங்கள் போலந்து போகணும் அப்படின்னா 2 நாள் பக்கமே ஆயிடுதான். சம்டைம் இந்த காளான் போன்ற பொருட்கள்லாம் கெட்டு போயிருதுன்ற ஒரு குற்றச்சாட்டுமே சுமத்தியிருந்தாங்க. அதனால் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. சரி, ஃபைனலாக அந்த வீடியோ நிறைவு பகுதியில் இந்த 2 வீடியோ பதிவு கிட்டத்தட்ட 3 இல்ல 4 புயல் சீனாவை உழுக்கப் போகிறது. ஏற்கனவே டைஃபூன் டால்பின் லேண்ட்பால் ஆயிடுச்சு. சீனாவில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின்னு இருக்காங்க. கடந்த ஒரு 3-4 ஒரு 2 மாதமாகவே சீனா பெரிய பாதிப்புகளை சந்தித்திருக்கிறது. பட் இந்த டைஃபூன் அடுத்தடுத்து வருகின்ற அந்த புயல்கள் எல்லாமே சீனாவை நோக்கி தான் போகுது. பட் இது எல்லாமே தைவானை கடந்து போகுது. எப்படி அவங்க சமாளிக்க போகிறாங்கன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த எல்னினோ எஃபெக்டோட மிகப்பெரிய தாக்கத்தில் நம்ம இங்கே வறட்சியை சந்திச்சிட்ருக்கோம். பட் சீனா மிகப்பெரிய பாதிப்பு. ஒரே சமயத்தில் 4 புயல் அப்படின்னா, அப்போ இந்த பக்கம் வெப்பத்தை உறிஞ்சி அந்த பக்கம் ஈரக்காற்றை அனுப்பி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா அப்படின்ற இன்னொரு ஆங்கிலையும் நம்ம பார்க்கலாம். நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 புயலாவது வந்தால் பரவாயில்ல. சேதாரத்தை விட ஓரளவுக்கான மழையாவது வரும்னு நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கலாம் நம்ம. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சல். நன்றி, வணக்கம்.